வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு முக்கியமான நிலப்பிரச்சனை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க இனாம் நிலத்தை விற்கவோ இல்ல வேற யாருக்காவது மாத்தவோ முயற்சி பண்ணும்போது பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தனியா இல்ல, நிறைய பேர் இந்த சிக்கல்ல தான் இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அதாவது HRNC இல்லனா வக்ஃப் போர்டு மாதிரி அரசாங்க துறைகள்ல இருந்து ஆட்சேபனை வருது. பதிவை நிறுத்திட்டு உங்களை கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க. இது உண்மையிலேயே நேலத்தையும் பணத்தையும் வீணடிக்கிற ஒரு இரட்டை தண்டனை மாதிரி தான். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறது என்ன வகையான இனாம் நிலம்னு நீங்க சரியா தெரிஞ்சுக்கிறது தான். அந்த தெளிவை கொடுக்கறது தான் இந்த விளக்கத்தோட நோக்கமே. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த மானியங்கள்னா என்ன, அதோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். மானியம்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அந்த காலத்துல ராஜாக்கள் சிலருக்கு நிலத்தையோ இல்ல அந்த நிலத்திலேந்து வர வருமானத்தையோ ஒரு கொடையா, அதாவது ஒரு அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் மானியம். இதுல ஒரு குறிப்பிட்ட வகை தான் ஸ்தோத்ரிய மானியம். இது எப்படின்னா, அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வரி பணத்தை, அதாவது வருவாய அந்த நபருக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நிலமே சொன்னோம்னு சொல்ல முடியாது, ஆனா அதுலேருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு போகும். இது அவங்களோட சேவைக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நாம பார்க்க போற ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த முழு புதிரையும் நமக்கு புரிய வைக்க போகுது. நல்லா கவனிங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய மானியங்கள்லாம் ஒரு முழு கிராமத்தையே தூக்கி கொடுத்துருக்காங்க. நினைச்சு பாருங்க, ஒரு ஊரே மானியம். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற மானியங்கள் அப்படி இல்ல. அது ஒரு முழு கிராமத்துக்கானது கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு பகுதிக்கு, அதாவது ஒரு சின்ன துண்டு நிலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிராமத்தின் ஒரு பகுதிங்கிற ஐடியாவை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான மானிய வகைகளை பிரிக்கிறாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் விஷயத்தோட மையம். ஒரு வகையில அரசாங்கத்தோட பங்கு வருஷா வருஷம் மாறும். இன்னொரு வகையில எல்லைகள் ரொம்ப தெளிவா நிலையா இருக்கும். இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இருவ மானியம், ஜக்குபந்தி மானியம் ரெண்டுமே ஒரு கிராமத்தோட ஒரு பகுதிக்கு கொடுக்கப்பட்டது தான். ஆனா இருவ மானியத்துல அரசாங்கத்தோட பங்கு வருஷா வருஷம் மாறும். ஆனா ஜக்குபந்தில அது ஃபிக்ஸட், மாறவே மாறாது. அதே மாதிரி ஜக்குபந்தி மானியத்துல எல்லைகள் ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். சரி, இருவ மானியம்னா என்னன்னு சுருக்கமா சொல்றேன். இது ஒரு கிராமத்தோட ஒரு பகுதிக்கு கொடுக்கப்பட்ட மானியம். இதுல அரசாங்கத்துக்கான வருவாய் பங்கு ஃபிக்ஸட் கிடையாது, வருஷா வருஷம் அது மாறலாம். இருவாங்கிற பேரே மானியம் வாங்கினவர் அரசாங்கம்னு ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்றத காட்டுது. இப்போ ஜக்குபந்தி மானியத்துக்கு வருவோம். இதுவும் கிராமத்தோட ஒரு பகுதிக்கு தான். ஆனா இதுல அரசாங்கத்தோட வருவாய் பங்கு நிலையானது, மாறவே மாறாது. ரொம்ப முக்கியமா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 பக்கமும் எல்லைகள் பக்காவா வரையறுக்கப்பட்டிருக்கும். ஜக்குபந்திங்கிற வார்த்தைக்கே இந்த எல்லைகளை குறிக்கிறதான்னு அர்த்தம். சரி, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் இப்போ வரேன். இனிமே நீங்க தெளிவா 3 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். 1, உங்க நிலம் என்ன வகை மானியம்னு நீங்களே வேகமா அடையாளம் கண்டுக்கலாம். 2, தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்து உங்க நேரத்தையும் பணத்தையும் சேமிக்கலாம். 3, நீங்க ஒரு மனு கொடுக்க போனாலும் சரி, சட்ட ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் சரி, ரொம்ப தெளிவோடையும் நம்பிக்கையோடய அதை செய்ய முடியும். இப்போ உங்க நிலத்தோட வகை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தெளிவு கிடைச்ச பிறகு உங்களுடைய அடுத்த நம்பிக்கையான அடியெடுத்து வைப்பு என்னவா இருக்க போகுது? யோசிங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க.